வந்து பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு. ஏங்க இது அவங்க பெரிய பொண்ணு? ஆமாங்க, அவ என் சின்ன பொண்ணு. ஏமா சமையல் வேலையெல்லாம் நல்லா செய்தியா? ஏமா உனக்கு எழுத படிக்க வருமா? இல்லைங்க, அவனுக்கு படிக்க வராது. ஐய, இந்த காலத்துல 4 எழுத்து படிக்க தெரிய வேண்டாமா? ஏமா உங்க அப்பா அம்மா உனக்கு படிப்பு சொல்லி தரலையா? இல்ல நீயே படிப்பு எதுக்குன்னு இருந்துட்டியா? வாயை திறந்து பதில் சொல்லுமா. நீ என்ன ஊமையா? என்ன இது? மன்னிக்க, அவ உண்மையிலே பிறவி ஊமைதாங்க. என்னவே உங்ககிட்ட முதல்ல தெரிவிக்காத என் குத்தம். நேர்ல பொண்ணை வந்து பார்த்தா அந்த குறையை நீங்க மறந்துருவீங்கன்னு தான் நினைச்சேன். என்னையா எங்களை என்ன முட்டாளுன்னு நினைச்சியா? ஊமை பொண்ண மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கதி கட்டு இங்க வரல. மோசடி செஞ்சு எங்களை ஏற்றுப்படலாம்னு பாத்தீங்களா? அப்படிதான் உங்களுக்கு மாய முடியா? பெரிய மனுஷன் மாதிரி பேசி நிக்கிறேன். கமலா எழுந்துரு, பொண்ணை பார்த்த லட்சம் போதும், புறப்படு. நல்ல காலம் மூடி மறைச்சு இந்த மூடியை நம்ம தலையில கட்டாம விட்டாங்கல்ல. மாரியாத்தான் நம்மளை காப்பாத்திருக்கோம். வாங்க போகலாம். இப்படி பெண்களை தனி நினைச்சு வளர்த்து வச்சிருக்கிறியே, என்ன துணிச்சல் இருந்தாலும் வளர்ந்து வைக்கிறோம் பொண்ணு கை நீட்டி அடிச்சிருப்பாயா? யோ சிதம்பரம்ல, எனக்கு என்ன கிழக்குறேன்னு நினைச்சியா? நான் மனசு வச்ச இந்த ஊர்லயே நீ இருக்க முடியாது. முழிச்சு கட்டிப்படுத்த மறுதலை பார்ப்பேன். அறுதலை பெண்களை பெத்து வச்சிருக்கிறதுக்கு இன்னும் நாக்கு பிடிக்கிட்டு சாகாம இப்படி பெரிய மனுஷன் மாதிரி ரோசம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. லட்சுமி, நாட்டாம் கருக சொல்றதா உண்மைதானா? அவர் மகனை கை நீட்டி அடிச்சியா? சொல்லு, உண்மையை சொல்லு. பாவி பொண்ணு, இந்த மாதிரி ஊர் உண்மையா வரைக்கு வாங்கிருக்கா? எனக்கு மகளா பொண்ணு, இனிமே ஊர் உண்மைக்கு போக மாட்டேன்னு சொல்லு. சொல்லு, சொல்லு, ஊர் உண்மைக்கு போகாதே, போகிறேன்னு சொல்லு. அப்பா நிறுத்துங்க, ஏன் அக்கா அடிக்கிறீங்க? அவனை நீங்க எப்படி அடிக்கலாம்? பார்வதி, நீ உள்ள போ. உங்க 2 பேராரை ஊரார்கிட்ட கேட்கிற ஏச்சு பேச்சு போது எனக்கு. போகல முடியாது, போக முடியாது. அக்கா அடிச்சதுக்கு என்ன காரணம் முதல்ல சொல்லுங்க. நாட்டாமக்கார மகனே, ஒரு வயசுக்கு வந்த போது கொட்டு அடிச்சாலாது செய்யலாம். அப்படி அடிச்சது உண்மைதான், காரணமா தான். அக்கா, அங்க என்ன நடந்ததுன்னு நீ சொல்லி இருக்க கூடாது. பாத்தீங்களாப்பா, அங்க நடந்த அக்கிரமத்தை அவளால சொல்ல முடியல, சொல்ல சக்தி இல்லை. ஊமையா பிறந்த பாவத்துக்கா அவ இப்ப இந்த தண்டனையை அனுபவிக்கிறா. லட்சுமி, உன்னை கண்மூடித்தனமா அடிச்சிட்டமா, என்ன மன்னிச்சு. அள்ளிக்குளத்துல இருந்து அந்த தம்பி வந்திருந்ததே, அது சொன்னதை கவனிச்சிங்களா? குணமும் அழகும் பொருந்திருந்தா அதுவே எங்களுக்கு போதும், பணம் பெருசு இல்லைன்னு சொல்லிச்சேன். நாம அவங்க கிட்ட சம்பந்தம் கட்டி எழுதுனா என்ன? ஒருவேளை நம்ம லட்சுமிக்கு அதிர்ஷ்டம் இருந்தா. உனக்கு என்ன பைத்தியமா மரகதான்? அவங்க அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? பேச முடியாத நம்ம ஊமை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவங்களை கேட்கறதே தப்பு. அப்படின்னா நம்ம பார்வதிக்காவது அந்த இடத்துல முயற்சி செய்யுங்களேன். நீங்க எதுக்கும் எழுதி போடுங்க. சரி, உன் ஆசையத்தான் என் கெடுப்பானே. இப்பவே நான் கடுதாசி எழுதி போட்டுறேன். அம்மா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? முதல்ல அக்காவுக்கு ஏதாவது வழி ஏற்பட்டாதான் நான் என் கல்யாணத்தை பத்தி நினைக்க முடியும். பார்வதி, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா? உன் அக்கா நல்லா இருக்கணும்னு பெற்றவங்க நாங்க நினைக்காம இருப்போமா? என்ன செய்கிறது? அள்ளிக்குளம் ராஸ்தார் குடும்பத்துல உன் அக்காவுக்கு சம்பந்தம் கேட்டு எழுதுறது நமக்கே நல்லா இருக்குமா? என்ன, அள்ளிக்குளம் மிராஸ்தார் வீட்டுக்கா? ஆமாமா, ஏதோ பிரார்த்தம் இருந்தா உனக்காவது நடக்கட்டுமேனு தான் நாங்க ஆசைப்படுறோம். என்னம்மா அக்கா, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே செய்துக்க போறேன். தனக்கு கல்யாணமே கிடையாதுன்னு அவன் முடிவு செய்துட்டா போல இருக்கு. என்ன செய்கிறது மரகதம்? அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அக்கா, இப்படி குமிரி குமிரி அழுதுகிட்டு இருந்தா என்னக்கா பிரயோஜனம்? அழுது அழுது கண்ணீர் வத்தர் தான் மிச்சம். உன்னை சித்திரவதை படுத்திக்கிட்டு நீ யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாக்கா. இந்த கல்யாணம் வேண்டாம், நீ ஒரேடியா மறுத்து சொல்லிடு. உனக்காக அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன் அக்கா.
அக்கா, இப்படி கோழையா இருந்து எதுக்காக நீ கொடுமை அனுபவிக்கணும்? ஒரு பைத்தியத்துக்கு நீ எதுக்காக வாழ்க்கப்படணும்? உன் எதிர்காலம் ஏக்கா இப்படி இருட்டி போகணும்? இது வரைக்கும் நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் போடும். பார்வதி, அவகிட்ட அப்படியெல்லாம் ஏமா பேசுற? அவளால பேச முடியாது. இல்லைன்னா உங்க காலில் விழுந்து நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? எனக்கேம்மா இந்த தண்டனை? நானும் உங்களுக்கு ஒரு மகதானே, எனக்கேம்மா இந்த வஞ்சனம்? பெத்த மகளுக்கு துரோகம் செஞ்சிட்டுமே பின்னால நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா? நான் காலம் எல்லாம் கண்ணீர் சிந்தி துடிக்கிறப்ப உங்க மனசாட்சியே உங்களை வாட்டி எடுக்காதா? அப்படின்னு கதறி அழுதிருப்பாமா, கதறி அழுதிருப்பா. பார்வதி, நம்ம ஏழ்மை கூட மறந்து அவளை ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும்னு நாங்க பாடுபட்டது உனக்கு தெரியாதம்மா. அதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லைன்னு விதி இப்படி முடிவு செய்யறப்பா நம்ம என்னமா செய்ய முடியும்? பலிக்கு நிக்கிற ஆடு கூட கத்திய கழுத்துக்கு நேர கொண்டு போகும் போது ஒரு தடவை அம்மா நலரும். அக்கா அந்த சக்தியை கூட இழந்திருக்கிற அம்மா. சாப்பாடு நீ போடுறத விட்டுட்டு என்னடா தொடர்த்தனை பண்ற? அவங்க தான் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அவ வாங்கின நீ ஏன்டா கொடுத்த? இவ்வளவு லட்சணமான மருமக வரலன்னுதா நான் இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன். வந்துட்டா பரிமாற. ஏண்டா இனிமே இவ்வளவு சமையல் கட்டுக்குள்ள விட்ட உன் சீட்டை கிழிச்சு விடுவேன், ஜாக்கிரதை. இவ முகத்தை பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. ஓடி அந்த பக்கம். ராமு, அவ ஏன் இங்க வந்தா? என்னம்மா அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவ இருப்பிடமே சமையலறையும் தொலைச்சி மாடமும் தானம்மா. இல்ல ராமு, அவளை நீ மனைவியா ஏத்துக்கிட்ட. ஆனா என் மருமகளா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. அவ இந்த இடத்துக்கு வரக்கூடிய யோகிதை, ஏன் இந்த வீட்டுக்கே வரக்கூடிய யோகிதை அவளுக்கு கிடையாது. அம்மா, என்ன நம்பி, உங்களை நம்பி, தன் வாழ்நாள் பூரா இந்த வீடுதான் தன் சொர்க்கம்னு பரிபூர்ணமா நம்பி தஞ்சம் அடைஞ்சிருக்கிற இந்த லட்சுமிக்கு இந்த தண்டனை கூடாதும்மா. லட்சுமி, அந்த உண்மையான லட்சுமியினுடைய அக்கா பேர் இவளுக்கு வச்சிருக்கணும். அதான் ரொம்ப பொருத்தம். லட்சுமி, இப்பதான் நினைக்கிறேன் நீ உண்மையாவே பாவம் செஞ்ச. பேச முடியாத ஊமையா படைச்ச கடவுள் உன் நெஞ்சத்தையே புண்படுத்துற இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்க முடியாத செவிடாவும் உன்னை படைச்சிருக்கலாம். அதே கடவுள் உன் தாயையும் குருடியா படைச்சிருந்தா இந்த கண்டாவியெல்லாம் பார்க்க வேண்டிய துர்பாக்கியமே இல்லாம இருந்திருக்கும். அதையும் சொல்லட்டா? என்னம்மா ஏதேதோ பேசுறீங்க. அப்படி என்ன அவ தீண்ட தகாதவளா? உலகத்துல யாருமே செய்யாத பாவத்தை செஞ்சவளா? அவளுடைய நடத்தையில குணத்துல ஏதாவது குற்றம் குறை இருக்கா? நானே அவளை விரும்பி கைப்பிடிச்சவரை நீங்க ஏமா அவளை வெறுக்கணும்? மகன் மேல இருக்கிற பாசத்தினால என் ஹிருதயமே கல்லா போச்சுடா. அந்த பாசத்துல இவளுக்கு பாதிய பகிர்ந்து கொடுத்தா இந்த ஹிருதயமும் பொங்கி பொறிச்சு போகுமேம்மா. ஏண்டா உன் தாயினுடைய வார்த்தைக்கு மதிப்பு தரமாட்டே இல்ல? மனைவியோட கண்ணீருக்கும் மதிப்பு தர வேண்டிய கடமை எனக்கு இருக்கேம்மா. நேத்து வந்தவளுக்கு பறிஞ்சு பேச வந்துட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். லட்சுமி, நான் பிறந்ததுல இருந்து என்னைக்காவது என் தாயை எடுத்து பேசியிருக்கேன்னா அது இன்னைக்கு தான் லட்சுமி. இதோ பாரு, என் தாயை நான் பூஜிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லைங்க. என்ன இல்லையா? ஆமாங்க, மத்தியானம் கூட சாப்பிடலீங்க. இரு லட்சுமி, அம்மா பார்த்து வரேன். சாப்பிடலையம்மா? ஏமா பேசாம இருக்கீங்க? நீங்க சாப்பிடலன்னு நான் கூட சாப்பிடலாமா? எனக்காக நீ ஒன்னும் பரிதாபப்பட வேண்டாம்.
எனக்காக நீ சாப்பிடாம உன் உடம்பு கெடுத்துக்க வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு மட்டும் கெடாதம்மா. வாங்கம்மா, வந்து சாப்பிடுங்கம்மா. இல்ல ராமு, எனக்கு இஷ்டம் இல்லை. இப்படி ஏமா என்ன சித்திரவதை பண்றீங்க? நான் ஏதாவது தவறு செய்திருந்தா சொல்லுங்கம்மா. என் உத்தரவில்லாம அந்த பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு கூட்டிக்கிட்டு வந்ததே பெரிய தவறு. அம்மா, அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். என்னம்மா அது? தெய்வம் அவளை பேச முடியாத ஊமையா படைச்சதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை தரலாமா? அம்மா, அவளுக்கு மென்மையான உள்ளம்மா. இந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாது. ராமு, அவளுடைய வாழ்வுக்காக நீ பாக்குற. ஆனா பெத்த மகனுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணுமேன்னு தாய் நினைக்கிறதுல தவறில்லையே. ராமு, இன்னைக்கு உன்னை நான் ஒரு குழந்தையாதான்டா நினைக்கிறேன். உனக்கு வரப்போற மனைவி எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் எவ்வளவு கற்பனை செஞ்சு வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா ஒரு பொம்மை பெண் வேண்டாம் ராமு, வேண்டாம். அவ உனக்கு மனைவியா வேண்டவே வேண்டாம். அம்மா, ஒரு புனிதமான பந்தத்தை இவ்வளவு சீக்கிரம் உடைச்சிருக்க முடியுமாம்மா? தாய் மகங்கிற சொந்தத்தை விட நேத்து ஏற்பட்ட உறவு பெருசுன்னு நீ நினைச்ச. நீ அவளோடையே வாழ்க்கை நடத்து. தாய அடியோட மறந்துடு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நான் உங்களை மறக்கிறேன். ஆமாராம், அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சத்தியமா சொல்றேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறோம்.